கரூரில் நடந்ததுக்கு சில பேர் காரணம், அவங்க சதிச்செயல் காரணமாகத்தான் இவ்வளோ பேர் மாண்டார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக நிர்மல்குமார் சொன்னார். சிபிஐ ஆளுங்கிட்ட நாங்கள் இதை சொல்லியிருக்கோம், இந்த சதிச்செயலில் ஈடுபட்டவர் கரூரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, சுற்றி திரிகிறார்கள், இந்த 41 பேர் அந்த பலிக்கு நியாயம் கிடைக்கும் வரையில், நீதி கிடைக்கும் வரையில் நாங்கள் ஓய மாட்டோம், இந்த குற்றத்தில் இந்த சதியில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், அதுக்கான போராட்டம் தொடரும் சொல்கிறார். இதுதான் உங்கள் கேள்விக்கு பதில். விஜய் போகிற இடத்தெல்லாம் ஜனங்க சாக மாட்டாங்க. இல்லை நீங்கள் சொன்னது எப்படி இருக்குன்னா கரூர் மாதிரி அச்சம் இல்லைங்க, இது திட்டமிட்ட சதி. இட் இஸ் ஏ கான்ஸ்பிரசி. இப்போ நேற்று அவர் சொன்னதை பார்த்தா, அஃப்கோர்ஸ் we cannot comment on a thing which is being enquired by CBI. Investigation is going on. ஆனால் ஒரு கட்சி, பாதிக்கப்பட்ட கட்சி வெளியே சொல்லுது இப்போ பொது வெளியில், இது ஒரு சதி செயல், சில நபர்கள் சில கும்பல்கள் திட்டமிட்டு அரங்கேற்றிய படுகொலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் வேணும். அதுக்கு காரணம் என்னென்னா, மற்ற இடங்கள்லாம் போகும்போது நடக்காது, பல லட்சம் பேர் திரண்ட மதுரை மாநாட்டில் நடக்காது, லட்சக்கணக்கானோர் திரண்ட விக்கிரவாண்டியில் எந்த பிரச்சனையும் இல்லாத போது கரூரில் மட்டும்னா, கரூரில் யார் இருக்காங்க? 10 ரூபா பாட்டில் இருக்குது. அப்போ கரூரில் இது நடந்ததுக்கு காரணம் ஒரு சில நபர்களின் சதி செயல்தான் என்பதை அவங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதனால் பாண்டிச்சேரியில் நடக்குமானா எப்படி நடக்கும்? பாண்டிச்சேரியில் இது மாதிரி யாராவது உட்காந்துட்டு சதி செயல் பண்ணால் நடக்கும். நார்மலாக போனால் அது நாகப்பட்டினத்தில் நடந்த மாதிரி, திருவாரூரில் பயணம் நடந்த மாதிரி அப்படி தான் நடக்கும்.